அதிகாரம், பாவம், வளர்ச்சி, இந்த மூணுக்கும் என்னங்க சம்பந்தம்? பழங்காலத்திலிருந்து வர்ற ஒரு ஆச்சரியமான கதையை வச்சு இந்த ஆழமான கேள்விக்குள்ள நாம இன்னைக்கு கொஞ்சம் பயணிக்க போறோம். முதல்ல இந்த ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க. இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. நாம பார்க்க போற முழு கதைக்கும் இதுதான் அடித்தளம். வாங்க இந்த தார்மீக புதிர்க்குள்ள இறங்கலாம். நம்ம கதை நடக்கிற இடம் எருசலேம். அங்க அரசர் தாவீது தன்னோட அதிகாரத்தோட உச்சத்துல இருக்காரு. எல்லா அரசர்களும் போருக்கு போற அந்த நேரத்துல இவர் மட்டும் அரண்மனையில தங்கி இருக்காரு. அப்போ அவர் எடுத்த ஒரு முடிவு அது அவரோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்த போகுது. இங்கேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு தவறான பார்வை அது அதிகார துஷ்பிரயோகத்துல முடியுது. கடைசியா நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு ஒரு செய்தி வருது. ஒரு சின்ன தப்புன்னு ஆரம்பிச்சது ஒரு பெரிய புயலோட முதல் துளி மாறி ஒரு பேரழிவுக்கான தொடக்கமா மாறுது. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. தான் செஞ்ச தப்ப எப்படியாவது மறைச்சிடணும்னு தாவீது துடிக்கிறாரு. ஆனா அவரோட முயற்சிக்கு நடுவுல அசைக்க முடியாத நேர்மை வந்து நிக்குது. இங்க பாருங்களேன், தப்ப மறைக்க தாவீது எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்னும் எப்படி தோல்வியில முடியுதுன்னு. உரியாவை வீட்டுக்கு அனுப்ப பாக்குறாரு. ஆனா அந்த நேர்மையான வீரன் சக வீரர்கள் கஷ்டப்படும் போது நான் மட்டும் சுகமா இருக்க மாட்டேன்னு அரண்மனை வாசல்லையே படுத்துக்கிறான். அடுத்து குடிக்க வச்சு அனுப்ப பாக்குறாரு. அதுவும் நடக்கல. இப்போ தாவீதோட மனசுல இன்னும் ஒரு இருண்ட திட்டம் உருவாகுது. ஒரு பக்கம் நேர்மை, இன்னொரு பக்கம் வஞ்சம். இந்த வரியை கொஞ்சம் கேட்டு பாருங்க. எவ்வளவு கொடூரமா இருக்கு. உரியாவோட கையிலேயே அவனோட மரணத்துக்கான உத்தரவை கொடுத்து அனுப்புறாரு தாவீது. இது எவ்வளவு கணக்கு போட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை திட்டம்னு யோசிச்சு பாருங்க. ஆக குற்றம் செஞ்சு முடிக்கப்பட்டுருச்சு. சுத்தி ஒரு அமைதி, ஒரு மௌனம். ஆனா இப்போதான் அசல் கதை ஆரம்பிக்குது. வெளியில நடந்த குற்றத்திலிருந்து தாவீதோட மனசுக்குள்ள நடக்க போற ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள நாம போக போறோம். இந்த இடத்துல தான் திருப்பாடல் 57 ரொம்ப முக்கியமா இருக்கு. இது அந்த தப்ப செஞ்சதுக்கு பிறகு தாவீதோட மனசுல நடந்த ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு. ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி, இன்னொரு பக்கம் கருணைக்கான ஒரு கதறல். இந்த மன்றாட்டோட அமைப்பை பாருங்களேன். முதல்ல செஞ்ச தப்ப முழுசா ஒத்துக்கிறாரு. அப்புறம் கருணைக்காக கெஞ்சுறாரு. அடுத்து இதுக்கு முழு பொறுப்பு நான் தானே ஏத்துக்கிறாரு. கடைசியா சும்மா மன்னிப்பு கேட்கல, என்னைய முழுசா மாத்துங்க, பணியை விட வெண்மையா என்னை ஆக்குங்கன்னு கேட்கிறாரு. இது ஒரு முழுமையான உள்மாற்றத்துக்கான தாகம். இந்த வரி இது சும்மா ஏதோ ஒரு வரி இல்ல. தாவீது எந்த அளவுக்கு தன்னை உணர்ந்திருக்காருன்னு இது காட்டுது. இது அவர் செஞ்ச அந்த ஒரு தப்ப பத்தி மட்டும் இல்ல, மனித இயல்புலயே இருக்கிற ஒரு ஆழமான உடைசல அவர் புரிஞ்சுக்கிட்டத இது தெளிவா காட்டுது. சரி, தாவீதோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம சம்பூர்ணமா வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு போகலாம். தாவீதோட அழிவுகரமான கட்டுப்பாட்டு கதையிலிருந்து வளர்ச்சி மற்றும் இறையாண்மைய பத்தி இயேசு சொன்ன 2 ஓமைகளை பார்க்கலாம். இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. இந்த 2 ஓமைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒண்ணுல விதை தானா வளருது, மனுஷனோட கண்ட்ரோல் இல்லாம. இன்னொன்னுல ரொம்ப சின்ன ஆரம்பத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் உருவாகுது. தாவீது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைச்சதுக்கு இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? முதல் ஓமையோட மையக்கருத்தே இதுதான். வளர்ச்சிங்கிறது தானா நடக்கிற, நம்மால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம். தாவீது எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுல வைக்க நினைச்சாரு. ஆனா இங்க சொல்லப்படுறது என்னன்னா, வளர்ச்சியை நாம கட்டுப்படுத்த முடியாது, அது நம்ம மட்டும்தான் முடியும். இப்போ 2வது ஊமைக்கு வருவோம். இதோட ஹீரோ யாருன்னா கடுகு விதை. உலகத்துல இருக்கிற எல்லா விதைகளையும் விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு விதை. ஆனா அதோட முடிவு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. அந்த சின்ன விதை வளர்ந்து வானத்து பறவைகளே வந்து கூடு கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய மரமா மாறுது. ஒரு அற்பமான தொடக்கத்திலிருந்து எவ்வளோ பெரிய ஆற்றலும் பாதுகாப்பும் உருவாக முடியும்னு இது காட்டுது. அப்போ உடைஞ்சு போன ஒரு ராஜாவோட கதையையும் இந்த சின்ன விதையோட கதையையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ரொம்ப உடைஞ்சு போன நிலத்துல கூட வளர்ச்சி வர முடியும்னா அப்போ தோல்விங்கிறது ஒரு முடிவா, இல்ல அது நாம எதிர்பார்க்காத ஒரு புதிய வளர்ச்சியோட தொடக்கமா இருக்குமோ? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆய்வை நிறைவு செய்வோம்.